இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டதான் முதற்கொண்டு அவருடைய தம்பி கோட்டாபய ராஜபக்ச பல நாட்களின் பின்னர் வெளியே வந்திருக்கின்றார். மஹிந்தவுக்கு ஆதரவாக படையோடு அவர் அங்கே குவிந்திருந்த மக்களை கிழித்து கொண்டு அவருடைய படையோடு உள்ளே வந்த சம்பவங்கள்லாம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் எதிர்கால ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற திலித் ஜெயவீரவும் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். மஹிந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு மிக பெரும் மோசடி தொடர்பாக, அதுவும் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் ஒரு மிக முக்கியமான பார்க்கின்ற போது அம்பாந்தோட்டையினுடைய அம்பலாங்குடை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒருவருடைய தலையை வெட்டி நடுச்சந்தையிலே இருந்த தெய்வத்தினுடைய கையிலே குத்தி வைத்து சென்ற சம்பவம் ஒன்று மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக போகின்றார் என்பது பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விடயம். இன்றைய தினம் காலை 9:30 மணி அளவிலே மஹிந்த ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக இருந்தார். 3 மணித்தியாலங்கள் வரையிலே 2.5 தொடக்கம் 3 மணித்தியாலங்கள் வரையிலே அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், மஹிந்த வருவாரா வரமாட்டாரா, அப்படி வந்தால் ஏதும் அசம்பாவிதம், கைது ஏதும் இடம்பெறுமா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்ற போது கைது எதுவும் இடம்பெறவில்லை. மஹிந்த ராஜபக்சவிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது, வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எது சார்ந்த வாக்குமூலங்கள் என்று பார்க்கின்ற போது, இந்த 2012-13 ஆண்டு கால பகுதியிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பிரான்சினுடைய ஏர்பஸ் விமான நிறுவனத்திடமிருந்து விமான கொள்முதலுக்காக லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள். அங்கே அவர்களிடம் விமானத்தை நாங்கள் வாங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தரகு பணம் லஞ்சம் தேவை என்ற அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களாம். அந்த விடயத்தை இறந்த இந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற கபில சந்திரசேனனுடைய வாக்குமூலம், எனக்கு வந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்திலே 20 மில்லியன் ரூபாய்களை அப்போதைய விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிடமும் அதேபோன்று அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் ரூபாய் பணத்தையும் நான் கொடுத்தேன் என்ற ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். இது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் என்னிடம் அச்சுறுத்தித்தான் வாக்குமூலத்தை வாங்கினார்கள் என்ற அடிப்படையிலே கபில சந்திரசேனனுடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். எனவே முன்னரவர் அச்சத்திலே உண்மையை சொல்லிவிட்டார். பின்னர் அதை மறைப்பதற்கு ஏதோ பூச்சாண்டி காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுதான் பின்னர் இது அச்சுறுத்தி பெறப்பட்ட வாக்குமூலம் என்று நீதிமன்றத்திற்கு அந்த தகவல் போயிருக்கின்றது. எனவே அந்த கபில சந்திரசேனவும் இப்போது உயிரிழந்து விட்டார். அவருடைய வாக்குமூலம் தொடர்பாக, அல்லது அவர் வழங்கிய அந்த தகவலுக்கு இப்போது மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். 2015 ஆண்டு காலத்திலே மஹிந்தனுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு அந்த பணம் செலவழிக்கப்பட்டது. அதுவும் வில்லி கமகேனுடைய தலைமையிலே, அத்தோடு இந்த சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரட்னனுடைய தலைமையிலே மஹிந்தவுக்கு அந்த பணம் தேர்தலுக்காக 2015 தேர்தலுக்காக செலவிடப்பட்டது என்ற இன்னொரு புலனாய்வு தகவலை மையமாக கொண்டு மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. மஹிந்த வரமாட்டார் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது. இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியே சென்று விட்டார். அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு செல்கின்ற போது அங்கே படையோடு வந்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அங்கே பலர், அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். மஹிந்தவுக்கு ஆதரவானவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டிருந்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அலுவலகத்தின் முன்பாக போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். நாட்டை, அதாவது இனவாதத்தை கக்கி தள்ளி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இது ஒரு சிங்கள நாடு. இந்த சிங்கள நாடு, இது எங்களுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்ற அடிப்படையிலும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை ஏந்தியபடி, அதாவது மீண்டும் இங்கே இந்த யுத்தம் வரப்போகின்றது, இப்படி நடந்து கொண்டிருந்தால் இந்த யுத்தத்திலிருந்து எங்களை மீட்டவர் இவர்தான், பயங்கரவாதத்திலிருந்து எங்களை மீட்டவர் இவர்தான் என்ற அடிப்படையில் எல்லாம் இப்போது மஹிந்தவுக்கு ஆதரவு குரல் எழ ஆரம்பித்திருக்கின்றது. புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் டயஸ்போராக்கள், புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களுடைய பணத்திற்காக இந்த அனுர அரசாங்கம் மஹிந்தவை கூப்பிட்டு விசாரிக்கின்றது என்றெல்லாம் அங்கே கதைகளை கட்டியிருக்கின்றார்கள். விசாரணை நடந்தது கபில சந்திரசேனவனுடைய வாக்குமூலம். அதாவது கபில சந்திரசேன சொல்லிவிட்டார், எனக்கு வந்த பணத்திலே 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்தது தன்னுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு. அதனை 20 மில்லியன் ரூபாய்களை
பிரியங்கர ஜெயரத்ன சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு கொடுத்தேன், 60 மில்லியன் ரூபாவை மஹிந்தவுக்கு கொடுத்தேன் என்றொரு சொல்லிவிட்டார். இதற்காகத்தான் அங்கே விசாரணை நடத்தப்பட்டது அல்லது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அத்தோடு மஹிந்தனுடைய 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்ட என்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் வாக்குமூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் புலிகளை அழித்தவர், இங்கே இந்த பயங்கரவாதத்தை இல்லாமல் செய்தவர், இது சிங்கள பௌத்த நாடு, இந்த அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களுடைய காசுக்காகத்தான் புலிகளுடைய காசுக்காகத்தான் இந்த மஹிந்தவை கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள். இது சிங்கள அதாவது பாமர மக்கள் குறிப்பாக தெற்கு சிங்களவர்கள் சொல்வார்கள். இந்த களுத்துறை காலி அம்பாந்தோட்டையிலே உள்ள சிங்கள மக்களை கிளர்ந்தெழச் செய்வது, அவர்கள் எப்படியும் கொஞ்சம் அவர்களுடைய கல்வி அறிவு வீதம் மிக மிக மந்தகதியிலே இருக்கும். எனவே அவர்களை கிளர்ந்தெழச் செய்வதற்கான வாசகங்கள் தான் இன்றைய தினம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு முன்பாக இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு செய்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். விசாரணைக்கு அழைக்கப்பட்டது ஏதோ ஒன்றுக்காக, ஆனால் வெளிக்கொண்டு வரப்பட்ட கோஷங்கள் அல்லது எழுப்பப்பட்ட கருத்துக்கள் இது புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக என்ற அடிப்படையில் அமைந்திருப்பது என்பது மிக முக்கியமான விடயம். இது சிங்கள நாடு என்ற மீண்டும் ஒரு இனவாதத்தை அல்லது மீண்டும் ஒரு நினைவுபடுத்தலை அங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். பௌத்த தீரர்கள் பலரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்றால், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அண்ணனை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்திலே அங்கிருந்த கூட்டத்தை பிரித்து கொண்டு தன்னுடைய குழுவோடு படையோடு உள்ளே வந்திருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், கோட்டாபய ராஜபக்ச இப்படி பொது வழிக்கு வருவது 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறை. அதாவது பொதுவழி என்றால் சில நிகழ்வுகளில் இவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக போராட்டக்காரர்கள் முன்னிலையிலும் அதுவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் முன் பொதுவழியிலே அவர் தோன்றியது என்பது இது ஒரு முதல் முறையாக தோன்றியிருக்கின்றார். ஊடகங்கள் முன்னும் தோன்றியிருக்கின்றார். அங்கே அண்ணனை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்திலே வந்தாரா அல்லது எண்ணத்திற்காக எதுவும் சதிவலைகளை பின்னுவதற்காக வந்தார்களா என்று தெரியவில்லை. எனவே மஹிந்த உள்ளே சென்றார். மஹிந்தவுக்கு ஆதரவு குரல் என்பது இன்னும் ஒரு திசை நோக்கி அவருடைய விசாரணையை நகர்த்துவது அல்லது நகர்த்துதல் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். பின்னர் மக்கள் ஆரவாரத்தோடு, அந்த மக்கள் எப்படி கூட்டி வரப்பட்டார்கள் தெரியவில்லை, ஆரவாரத்தோடு அவர் வெளியே சென்று விட்டார். அத்தோடு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர், முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் விசாரிக்கப்பட்டிருந்தார். இதிலே இன்னும் ஒரு மறைமுகமான ஒரு விசாரணை இடம்பெற்றிருந்தது. அதாவது மஹிந்தவனுடைய விசாரணையிலே வெளித்தெரியாமல் போன இன்னும் ஒரு விசாரணை. எதிர்கால ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிற திலித் ஜெயவீர, சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய தலைவரான எதிர்கால ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிற திலித் ஜெயவீர, இவர் ஒன்றும் மஹிந்த ராஜபக்சக்களுக்கு பணத்தை வாரி இறைத்தவர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இவர். மஹிந்த ராஜபக்சவுக்கு பணத்தை வாரி இறைத்தவர் ஒவ்வொரு தேர்தல்களிலும். மஹிந்தவனுடைய பக்கபலமாக செயற்பட்டவர்களே இவரும் ஒருவர். இதன் பின்னர் அதாவது இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம், மஹிந்த ராஜபக்சக்களுடைய ஆட்சியானது அந்த அளவுக்கு வலுவில்லை என்ற காரணத்தினால் தனி கட்சியை தொடங்கி கொண்டு அப்படியே வெளியே வந்து விட்டார். இவர் தான் எதிர்கால ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே பல தேரர்கள் சொல்லி வருகின்றார்கள். நாமலா இவரா என்ற போட்டி அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது. எனவே இந்த எதிர்கால ஜனாதிபதியும் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது எதற்காக என்று பார்க்கின்ற போது, அதுவும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே பங்கு சந்தையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக பல வர்த்தகர்கள் சார்ந்து இந்த மோசடி தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். அதிலே முதன்மையாக இப்போது திலித் ஜெயவீர விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் பங்கு சந்தை மோசடி சார்ந்து. இன்றைய தினம் அவரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல வர்த்தகர்கள், 4-5 வர்த்தகர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார்களாம். இது தொடர்பாக அடுத்த கட்ட இன்னும் ஒரு முறையும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் திலித் ஜெயவீர. காரணம், இந்த பங்குச்சந்தை மோசடி என்பது மிக பெரும் மோசடியாக இருக்கின்ற அடிப்படையில் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படலாம் என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகின்றது. எனவே மஹிந்தவனுடைய வரவினால் திலித் ஜெயவீரவனுடைய வரவு மறைக்கப்பட்டு விட்டது. முன்னாள் ஜனாதிபதியுடைய வரவினால் எதிர்கால ஜனாதிபதியுடைய வரவு மறைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் கபில சந்திரசேன, இந்த கபில சந்திரசேனவை பிணை எடுத்த விவகாரம், குறிப்பாக 5ஆம் திகதி கபில சந்திரசேன பிணையிலே வெளிவருகின்றார். 7ஆம் திகதி அவர் 8ஆம் திகதி காலையிலே அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வருகின்றது. 6ஆம் திகதி அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படுகின்றது. ஏன், எதற்காக என்றால் கபில சந்திரசேன பிணைக்கு வெளியே வருவதற்கு 3 பேர் பிணை வைத்திருந்தார்கள். அதிலே 2 பேர் கபில சந்திரசேனோடு எந்தவித தொடர்புமே அற்றவர்களாம். அவர்கள் பணத்திற்காக பிணை சாட்சியங்களாக கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது தெரிந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திலே முறையிட்டிருந்தது. இவர் பிணை நடைமுறைகளை மீறி
சொல்லிவிட்டார் கபில சந்திரசேன என்பதை. இதனால் மீண்டும் கபில சந்திரசேனவை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது 6ஆம் திகதி. அந்த கபில சந்திரசேன 7ஆம் திகதி இரவு உயிரிழந்து விட்டார். அதாவது 8ஆம் திகதி அதிகாலையிலிருந்து அவருடைய உடல் மீட்கப்பட்டிருந்தது. இது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அந்த கபில சந்திரசேனவை பிணையெடுத்த அந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்தோடு கபில சந்திரசேனவை பிணையெடுப்பதற்கு அந்த 2 பேரும் பிணையெடுப்பதற்கு இடைத்தரகராக செயற்பட்டவர், அந்த 2 பிணையாளர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தவரை இன்றைய தினம் கைது செய்திருக்கின்றார்கள். இதுதான் மிக முக்கியமான விடயம். இவ்வளவு பெரிய பின்புலம் கொண்ட கபில சந்திரசேனவுக்கு ஏன் பிணையெடுப்பதற்கு அவருடைய உறவினர்கள் யாரும் முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வி வருகின்றது. எனவே பிணையெடுப்பதற்காக யாரென்றே தெரியாத 2 பேர் பணத்தை வாங்கி கொண்டு 15,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டுதான் பிணையெடுத்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த மீண்டும் கைதுக்காக பயந்துதான் கபில சந்திரசேன உயிரிழந்தாரா என்ற ஒரு அச்சமும் நிலவி வருகின்றது. காரணம், கபில சந்திரசேன இந்த மீண்டும் கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இது தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. காரணம், அவர் கழுத்தை நெருக்கிய அந்த பட்டி பெல்ட்டை அவருடைய ஊழியர் அவருடைய கபில சந்திரசேனுடைய வீட்டிலிருந்து கபில சந்திரசேன இறந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த அரவிந்த டி சில்வானுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றாராம். அதன் பின்னர் தான் அந்த பட்டியை பயன்படுத்தி கபில சந்திரசேன மரணம் அடைந்திருக்கின்றார். இந்த மரணத்திலும் பெரும் சிக்கல் நிலை இப்போது நிலவி வருகின்றது. ராஜபக்சக்கள் தரப்பு இந்த அரசாங்கத்தையும், இந்த அரசாங்கம் ராஜபக்சக்கள் தரப்பையும் இப்போது மாறி மாறி சாடி வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு மிக மோசமான சம்பவம் தென்னிலங்கையினுடைய அம்பாந்தோட்டை அம்பலாம்கொடை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லா சமூக வலைத்தளங்களை எடுத்தாலும் அந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய சமயம் சார்ந்த ஒரு தெய்வத்தினுடைய கையிலே ஒரு தலையை வெட்டி அதிலே குத்தி வைத்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அம்பலாங்கொடை பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளினுடைய தந்தையான 36 வயதுடைய நபர் தான் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். நேற்றைய தினம் இரவு 8 மணி அளவிலே அவருடைய வீட்டிற்குள்ளே புகுந்த 3 பேர் கொண்ட குழுவினர் அவர் நித்திரையில் இருந்தவரை உறக்கத்தில் இருந்தவரை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். தாக்கி அவர் உயிரிழந்த பின்னர் தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த சந்தியிலே இருக்கின்ற அம்பலாங்குடை பகுதியிலே ஒரு இடத்திலே குறிப்பிடத்தக்க இடத்தில் இருக்கின்ற சந்தியிலே இருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய சிலையிலே அதனை கொழுவி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்களாம். இது ஏன் இடம்பெற்றது, எதற்கு இடம்பெற்ற அந்த முதற்கட்ட விசாரணைகளிலே உயிரிழந்தவர் கடந்த 2025ஆம் ஆண்டு தை மாதம் 2ஆம் திகதி இடம்பெற்ற 3 பேர் படுகொலையிலே பிரதான சந்தேக நபராம். அங்கே பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் என்பது தலைவிரித்து ஆடுகின்றது தெரிந்த ஒரு விடயம்தான். அங்கே போதைப் பொருள் செயற்பாடுகள், பாதாள உலகக்குழு செயற்பாடுகள், குழு மோதல்கள் தென்னிலங்கையிலே குறிப்பாக அம்பாந்தோட்டை ராஜபக்சர்களுடைய இடத்திலே தலைவிரித்து ஆடுவது என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். அந்த பின்னணியிலே 2025ஆம் ஆண்டு தை மாதம் 2ஆம் திகதி இடம்பெற்ற 3 பேர் படுகொலையிலே பிரதான சந்தேக நபராம் இப்போது அந்த தலை வெட்டப்பட்ட நபர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவர் பல நாட்களாக சிறையிலே இருந்து கடந்த மாதம் தான் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கின்றார். தடப்புக்காவில் இருந்தவர் கடந்த மாதம் தான் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கின்றார். அப்படி வெளிவந்தவருடைய வீட்டிற்குள்ளே தான் புகுந்து அவருடைய தலையை வெட்டி இருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்கு முயற்சி செய்த அவருடைய மாமனாரை துப்பாக்கியால் சுட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் இப்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இதிலே மிக முக்கியமான விடயம், இது பாதாள உலகக்குழு செயற்பாடுகளால் இடம்பெற்ற ஒரு விடயம்தான் என்பது அப்பட்டமாக தெரிகின்றது. காரணம், பழிக்கு பழிவாங்கல் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இதிலே கவலைக்குரிய விடயம், இந்த அரசாங்கம் பாதாள உலக குழுவையும் போதைப் பொருளையும் கட்டுப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதும் மிக மிக வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.